தினம் ஒரு தியானம். நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் அதிகாரம் 20 வசனம் 26. நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக என இஸ்ரவேலரை பிரித்தெடுத்த அந்த பரம தேவன் அசுத்தத்திற்கும் அருவருப்புகளுக்கும் விலகி வாழ அழைக்கும் ஆண்டவர். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத புரட்டனுக்கு விலகு என எழுதும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்கு உன்னை ஒப்புக்கொடு. மாம்சத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் உடன்படாத ஒரு வாழ்வு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். உலகத்தால் கரைபடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென்.